வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஸ்ரீதருடன் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ, எப்படி சரி, போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. ம். சரி, நாளைக்கு இந்த மேட்ச்சு ஓல்ட் ட்ராஃபோர்ட், மான்செஸ்டர், இந்தியா vs இங்கிலாந்து. என்ன உங்களோட தாட்ஸ்? ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஜென்ரலா ஓப்பன் கிரவுண்ட் ஆக்சுவலி. கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு பெருசு தான். சீம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். கோர்ஸ் பயங்கர சம்மர் பயங்கரமா அடிக்குதுங்கிறாங்க. பட் ப்ரிடிக்ஷன் லுக்ஸ் லைக் தட் 2-3 டேஸ் ரெயின் வரும்ன்றாங்க. ஆமா. இப்போ இங்கிலாந்துல ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மெயினா அந்த பிட்வீன் டீ அண்ட் க்ளோஸ் ஆஃப் பிளே தி கேம் வில் பேசிக்கலி பில் த பேலன்ஸ் அண்ட் இட் வில் சேஞ்ச் பிட்வீன் தட் டைம். அது என்னன்னாக்கா பிகாஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். சப்போஸ் இட் இஸ் வெரி சன்னி and it is very very hot, then that's a best time to score runs. ம். ஒரு 38 டோஸ் போடுவாங்க, 150 ரன் அடிச்சிடலாம் ஈஸியா, ஒரு விட்டம் விடுவீங்க. அந்த கான்ட்ரரி நீங்க வந்து குளிருது, காத்தடிக்குது, ட்ரிஸ்லிங்கா இருக்கு அப்படின்னாக்கா யூ மைட் லூஸ் 6-7 விக்கெட்ஸ். இப்போ ஹிஸ்டாரிக்கலி if you see பாப் வில்லிஸ், ஸ்டுவர்ட் பிராட், ஆண்டர்சன் எல்லாருமே அந்த ஒரு ரெண்டு இருக்கு. வேற வெங்கடேஷ் பிரசாத் வேர்ல்ட் ஃபார் அவர்ஸ் இன் த இந்தியா vs பாகிஸ்தான். நான் பார்த்தேன் அந்த மேட்ச். காத்து பயங்கரமா அடிக்கும் ஒரு பக்கம். நம்ம அதாவது மிட் ஆஃப்லேருந்து ஃபைன் லெக் அடிக்கும் பயங்கரமா. அது வந்து ஓப்பன் கிரவுண்ட் வேற, ஓப்பன் ஸ்டேடியம் தோஸ் டேஸ். இப்பயும் கட்டிருக்காங்க, பட் ஸ்டில் இஸ் ஓப்பன் ஸ்டேடியம் இல்லை. ம். நல்லா சில்லி வெதரை இன்னும் ரன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே. அது ஒரு பெரிய ஃபேக்டராங்க ஓல்ட் ட்ராஃபோர்டை பொறுத்த வரைக்கும். ஈவன் இந்த நம்ம ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஃபேமஸ் ஓல்ட் ட்ராஃபோர்ட் நம்ம தோனி ரன் அவுட், அதுலேயும் பாருங்க எவ்வளோ அந்த மழை கிழமை பெஞ்சு மறுநாளைக்கும் புசு புசுன்னு தானே போச்சு. இந்த லாக்கி ஃபர்கூசன் ஒரு ஷார்ட் பால் போடுவார், தோனி 6 அடிப்பார் பாயிண்ட்ல, அப்புறம் ரன் அவுட்டு. ஸோ இந்த இட் வில் அசிஸ்ட். பட் வேற அதர் எண்ட் இட் பி வெரி சேலஞ்சிங் டு போல் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பிகாஸ் அகேன்ஸ்ட் இவெண்ட் வெரி டிஃபிகல்ட். ம். அதான் இந்த ஜிம்மி நீசன் கூட சொல்லியிருப்பாரு, லக்கி தட் தோனி டிட் நாட் பிளே டில் த லாஸ்ட் பிகாஸ் ஹி கால்குலேட்டட். ம். Jimmy Neesham was supposed to bowl the last over or last but one over that other end. If it is even 17 runs, they would don't have hit because it's against wind bowling with the wind hitting. So இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர்ஸ் அங்க. இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நீங்க சொல்றீங்க, பட் நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். சாயில் மல்ஹோத்ரா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டு இருக்காரு. அவர் சொன்னாரு கிரீன் டாப் ம் இந்த விக்கெட்டு ம் இதுல 2 இன்னிங்ஸ் சேர்த்து கில் 50 ரன் அடிச்சா நான் பேரை மாத்திக்கிறேன் சொல்லுவாரு. அதான் சொல்லுவாங்க. பட் இங்கிலாந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா மேட்சும் இப்படியே தான் வருது. ப்ரீ மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. ம். அப்புறமா என்ன ஆகுது, பேசிக்கா அவங்க என்ன பண்றாங்க, விட்டுறாங்க கிளீனா. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் தம். என்னை பொறுத்த வரைக்கும் ம். கிளீனா அவங்க வந்து பேஸ் பால் கேம் அவங்க ஆடுறாங்க, அவங்க இதுதான் ஆடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, எடுத்துருவாங்க. நல்லா வெயில் அடிச்சதுனாக்கா இந்த வெதர் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். இல்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறதுனால மேபி அவங்க கோயிங் ஃபார் தி கில். அது இருக்கலாம். ஆனால் ஜென்ரல் ட்ரெடிஷனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஒரு டால் bowlers they are successful. See, says Venkatesh Prasad, Bob Willis, Stuart Broad, Dennis Keely, they are all bowled very well Old Trafford. They are all successful. இந்த டால் bowlers நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்ல இப்போ நம்ம சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த இந்தியன் டீம் வந்து பேட்டிங் வந்து வீக், சரியா ரன் அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆமா ஃபிளாட் ட்ராக் போட்டதுனால இந்தியன் டீம் பேட்டிங் வந்து நல்லா பண்ணிட்டாங்கனால ஆமா இப்போ அவங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இந்தியன் பேட்டிங்கை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கிரீன் டாப் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணல. 2-1 இருக்கிறதுனா டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் நோ ஐம் டெல்லிங் யூ, இந்தியன் ஃபாஸ்ட் bowlers ஆர் பெட்டர் தேன் இங்கிலாந்து ஃபாஸ்ட் bowlers. பிகாஸ் ஒன்று ஜெஃப்ரா ஆர்ச்சர் ஆன் பேப்பர் வேணா பயங்கர ஃபாஸ்ட் சொல்லலாம். ஹி இஸ் நாட் கன்சிஸ்டன்ட்லி குட். அடிச்சிடலாம், வெள்ளை போடுவாருண்ணா. இன்ஃபேக்ட் அசிஸ்டிங்காக இருந்து வச்சுக்கோ, வெளில போடுவாங்கன்னா ஸ்டோக்ஸே நல்லா போடுறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் விடுங்க, ஸ்டோக்ஸ் நல்லா போடுறாரு. ஸ்டோக்ஸ் நல்லா போடுறாரு. ஸ்டோக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து டிஃபரன்ஸே ஸ்டோக்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னாக்க he is raising his level of game, either batting, captaincy or bowling. Whenever there is a crisis, he has come to the party. இல்ல 9 ஓவர் போடுறாரு, 10 ஓவர் போடுறாரு கண்டினியூஸானா. லார்ட்ஸ்ல டர்ன் பண்ணதே அவர்தான். The way he bowled that continuously with the old ball, that was a tremendous amount of movement he got, and he bowled very well, and he is very intelligent, shrewd operator. இப்ப லார்ட்ஸ் டெஸ்ட் பத்தி ரிவ்யூ பண்ணலாம். இப்போ அந்த சேஸ்ல வேர் வி வென்ட் ராங்னா ஆக்சுவலா கொஞ்சம் டிமிடா ஆட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இவங்களுக்கு வந்து கேம் எப்படி போகுங்கிற நம்ம லைக் வாட் ஐ எம் டெல்லிங் யூ ரைட் நவ், த டிடிடி அண்ட் க்ளோஸ் அப்படி எப்படின்னா இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பாருங்க, கடைசியில கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஆடிருக்கலாம்.
அடிச்சாங்க, இதெல்லாம் வேஸ்ட். ஒரு 15 ஓவர் எக்ஸ்ட்ரா ஆடணும் நீங்க. அதை ட்ரை பண்ணல அவங்க, அடிச்சு அவுட் ஆனாங்க. ஒன்னா செகண்ட் திங், க்ளோஸ் ஆஃப் பிளே ஆடும்போது அந்த கேஎல் ராகுல் சிங்கிள் எடுத்தது அது வெரி குரூஷியல். அதுல வந்து அந்த பாயிண்ட் நான் சொல்ல பாக்குறேன். துர்கா கணேஷ் ஒரு பவுலர் இருந்தார்ல, அவர் வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நைட் வாட்ச்மேன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நைட் வாட்ச்மேன் சென்ட் டு ப்ரொடெக்ட் ரிஷப் பந்த், நாட் கேஎல் ராகுல். நாங்க அழைச்சு அப்படி சொல்லல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேஎல் ராகுல் ப்ரொடெக்ட் பண்ணதான் அக்ஷர் தீப் சிங்கிள் எடுத்து கொடுத்தாரு. 2 பால் கேஎஸ் ராகுல் ஆட முடியாது, அது ப்ரொடெக்ட் பண்ண தான் கொடுக்கணும். when you are playing well, when you are playing well, you should shoulder responsibility. This is basic common sense. இல்ல, பந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது மட்டும் தான் நான் ஆகாஷ் பண்றீங்களா? கேஎல் ராகுல் அப்ளை ஆகுறாங்க. That may be logic. We are not telling no. It's a debatable thing. But what I am trying to say is, he was playing very confidently. I don't think KL Rahul would have got out. Believe me, I'm telling you. On that day, the way he was playing, he was very, very, very confident. இல்ல, ப்ராபபிலி அவர் சேஃபா, சரி நமக்கு என்ன வந்தது, அவன் பலி கொடுக்கலாம். இல்ல அதுவும் இருக்கு. நான் ஷேக்கியா இருக்கலாம், லாஸ்ட் 1 பால் 2 பால் ஷேக்கியா, அதெல்லாம் இருக்கு. தெரியும் அதெல்லாம் இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேட்ட பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அந்த இடத்துல வி லாஸ்ட். அதே மாதிரி இவர் வந்து நாயர் அவுட் ஆனது இல்ல, குரூஷியல் அவுட் ஆனார். எல்லா டைமும் ஒரு குரூஷியல் அவுட் ஆயிட்டாரு. அது என்னன்னே புரியல. அவர் வந்து இவ்வளவு கிரிக்கெட் ஆடிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. தெரியாது. நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம 2 பேரும் டைட் டெஸ்ட் பார்த்தோம். ஆமா, டைட் டெஸ்ட்ல வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன். ஆமா. பட் சாஸ்திரி வந்து ப்ரூஸ் லீட இறக்கி நடுவுல வந்தோடனே மிடில் தூக்கி விட்டாரா? இல்ல, அதே மாதிரி கிரெக் மேத்யூஸ் அடிப்பாரு. கிரெக் மேத்யூஸ் இறங்கி முட்டிக்கிட்ட 6 அடிப்பாரு. அப்பதான் க்ளோஸ் ஆகும் மேட்ச். அதை சொல்லிட்டு சிவலாத் சொல்லுவாரு, நீ அடிப்பாரு. சிவலாத் அடி, அந்த 6 வைட்டல், அந்த 6 பெரிய வைட்டல், அது பெரிய வைட்டல். அவர் சொல்லிட்டு வருவாரு, நீங்க வேணா பாருங்க, ஃபுல் ரெக்கார்டிங் நம்ம பாருங்க. சிவலாத் ரொம்ப ஓவரா பண்ணி திருப்பி அடிக்க போய் அது வேஸ்ட் பண்ணாரு. அன்னைக்கு பண்ண மிஸ்டேக் என்னன்னா, சந்திரகாந்த் பாண்டிய அவுட் ஆனது பயங்கர பைத்தியம். சந்திரகாந்த் பாண்டியன் அந்த இதுல அவுட் ஆனது டீம் ஜூரர் இது பண்ணுவாரு, ஒரு இன்சிகேட் பண்ணுவாரு. அவர் இறங்கி அடிப்பாரு, இறங்கி பேக் ஸ்பின் ஆகி போல்ட் ஆயிடுது. அதுதான் பயங்கர குரூஷியல் அந்த கேம். அவர் 2 ஓவர் அவர் ஆடிந்தாலும் நம்ம மேட்ச் வின். எனக்கு தெரிஞ்சு கவாஸ்கர் ரேப் ரேட்டுக்கு அவுட் ஆனதுதான். தண்டம் ரேப் ரேட்டுக்கு போய் அவுட் ஆகும். ஆமா, தண்டம். பட் இன்னிங்ஸ் பயங்கர இன்னிங்ஸ் கவாஸ்கரும் சரி, மொஹித் ரம்நாத்தும் சரி, அந்த டர்னிங் ட்ராக்ல the way they played, even ஸ்ரீகாந்த் for that matter. இல்ல, சாஸ்திரியை அவ்வளவு அவன கேம் வச்சுட்டு he brought it very close. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மவுண்டன் நம்ம கான்கர் பண்ணோம்னா, 3/4 ஏறினா 99% ஏறினாலாம் வேலைக்காது. கான்கர் பண்ணியா மவுண்டன். இப்போ ஏற்கனவே சிஎஸ்கேக்கு வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்தார்ல. ஆமா, அடிச்சு கொடுத்தார்ல, அடிச்சு கொடுத்தார்ல ஜடேஜா. சோ அந்த மாதிரி அடிச்சு கொடுத்த அந்த சமயத்துல அடிச்சு கொடுத்துக்கணும்ல. அதுதான் நீங்க வந்து somehow ஜடேஜா played a great innings. சிராஜ் கூட சொல்றாரு, நான் I never thought I will get out சொல்றாரு அவரு. எனக்கு புரியல ஆக்சுவலி. சோ ஐ மீன் he was, but of course he was very confident. இல்ல, ஷோயப் பஷீர் வந்து ஃப்ளோட் பண்ணி போடுறாரு, ஃளைட் பண்ணி போடுறாரு. அப்ப நீங்க 2 வச்சிருக்கணும். பட் ஒண்ணே வாசு, ஒண்ணே தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது after the game you can always talk about so many things. இல்ல, ஜெயிக்கிறது தான் இன்டென்ஷனா இருக்கு. தோக்கிறது இப்பதான் தோக்க போறோம். ஒரு லாஸ்ட் விக்கெட் தான் இருக்கு. நீ அடிச்சு ஆடிட்டு தோக்கணும்ல. நீ எப்படி அடிச்சா எப்படி தோப்ப? நீ எவ்வளவு 160 பால் ஆடி இருக்க. பஷீர் வந்து போடல, போலிங் வந்து போடுறாரு, தூக்கி வேற போடுறாரு. இந்த போது 2 சான்ஸ் எடுத்துக்கலாம். அதான் கவாஸ்கர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க அங்கதான் we lost the match. என்ன தெரிஞ்ச வரைக்கும் வேற எங்கேயுமே இல்ல. பட் நம்ம the chase itself handling, chase itself we played timidly. See, this is what it is. Had we had any other captain, see கபில் நிறைய சேஸ் பண்றாரு இந்த மாதிரிலாம் ஸ்மால் டோட்டல். நீங்க பாத்தீங்களா, அந்த அடினடி பார் வந்து டமால் போகும் இடி ஹெமிங்ஸ் 24 ரன் நான் அடிச்சாரு. அத விடுங்க, நம்ம டைட் டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து கபில் தான் அடிச்சாரு, பயங்கரமா அடிச்சாரு, தைரியமா தான் அடிச்சாரு. தெரியும் நம்ம ஃபுல்லா பார்த்தோமே. தேர்ட் சர்மா அதெல்லாம் தைரியமா ஆனாதான் கேம் உங்களுக்கு. அதுவும் இல்லாம அவன் அட்டாக் பண்ணும்போது நீ அடிச்சனா சான்ஸ் எடுத்தானாங்க, you will get lot of boundaries. சோ அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, டிமிடா ஆடுறா, ஹோல் டீம் டிமிடா ஆடுனாங்க சொல்றாங்க. அதான் கரெக்ட். Not only Jadeja, I would say the whole team, the way they went about the chase, it was like very timid. They should have had that hunger and said that yeah, we are going to hit this 193. அப்படி போய் தான் பண்ணிருப்பாங்க. அதை விட்டாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும். Forget about Jadeja or whatever, this one that one and all. அது வந்து come so close. Yeah. I think come so close.
என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ இதே கான்டெக்ட்ல நான் இன்னொன்னு சொல்லுவேன். இப்ப பாகிஸ்தானோட இந்தியா அந்த சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சு ஆமா அதேதான் சாயித் அகமது அதேதான் 12 ரன் ஆமா நம்ம அதையும் பார்த்தோம். ஆமா அதுவும் வேஸ்ட் அது இடுப்ப பிடிச்சிருந்து இல்லாத இன்ஜுரி எல்லாம் காமிச்சு என்னன்னாக்கா அதாவது அதுல இருந்து இந்த கிரண் முறையா அவுட் ஆவர் இல்லையா, கிரண் முறையா நயன் மோங்கியா அவுட் ஆவர், அண்ணா சரி அவுட் ஆவர், பைத்தி கட்டணும் அவுட் ஆவர். நியூ பால் எடுப்பாங்க, நல்லா ஆடுவாங்க, நியூ பால்ல நிறைய ரன் வரும், பரவாயில்ல ஃபாஸ்டா வரும் ரன்னு, வேஸ்ட் அவுட். அதுவும் இல்லாம செகண்ட் மிஸ்டேக்கே அடிக்கணும் இறங்கி. அவ்வளவுதான் நல்லா ஆடிட்டு அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 15 ரன் இருக்கும்போது உனக்கு தெரியும் பின்னால இந்த டர்னிங் ட்ராக்ல யார் ஆடுவாங்கன்னு. அது எல்லாருமே பிளேம் பண்ணு பின்னால வந்து சின்னாத் ஒன்னும் ஆடல, யாருமே ஆடல, ஒண்ணுமே ஆடல, எல்லாம் அடிச்சு. இப்போ இவங்க மேல ஒரு வெயிட் ஆஃப் இது வந்துச்சுனாங்க, நம்ம தான் வின் பண்ணி கொடுக்கணும் வந்துச்சுனாங்க, ப்ரெஷர் இவங்களுக்கு பில்ட் பண்ணிக்குது அந்த பேட்ஸ்மேனுக்கு. இல்லைன்னா சாதாரண அடைச்ச 50 100 எல்லாம் காமிச்சிக்கிறாங்க. பட் அந்த 10 ரன் 20 ரன் அடிக்கணும்ன்ற சமயத்துல அதுதான் தனியா ஆடி வின் பண்றதுங்கிறது தான் வந்து இன்னைக்குமே கிரேட்னஸ். அப்படியே பாத்தீங்கன்னாக்க ஆஸ்திரேலியாவோட சாமிரத்துக்கு 42 ரன்ஸ். ஆமா அவர அது 2 எட்ஜ் வேற, அது வயர் லக்கு ஏதோ அட்லீஸ்ட் அவரு பெருசா ஒன்றும் ஆனது கிடையாது. பட் அந்த 22 ரன்ஸ் கோல்டன் தானே. கோல்டன் அது லக்ஷ்மணோட இன்னிங்ஸ் வந்து இட் வாஸ் யூ கேன் நெவர் 46 ரன்ஸ் அவுட் ஆஃப் திஸ் 140 இட்ஸ் கோல்டன் ரன்ஸ் ஆக்சுவலி லக்ஷ்மண். இல்ல லக்ஷ்மண் நிறைய தடவை அவருதான் நிறைய மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு தனியா ஆடி. அது ஈவன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அந்த ஒரு மேட்ச் தனியா லாஸ்ட் விக்கெட் ஆடுவாரு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அவர் வந்து he knows how to control and he has a calm influence he has. He will give a lot of confidence. Basically confidence to win the game. Yeah, exactly. அதுதானே. Yeah. இல்ல carry it home. See அந்த லெவல் ஆடும்போது once you play 20 30 40 50 balls அப்புறமா you should not get out actually. எனக்கு CSK க்கு அடிச்சு வின் பண்ணதுனால ஜடேஜா I was confident that he will carry. அப்படிதான் போயிருந்தது அன்னைக்கு. அது எப்படி ஒரு சான்ஸ் கூட எடுக்கல. அதுதான் ஒரு சான்ஸ் கூட எடுக்கல. You are probably waiting for they will bowl bad or something like that. So that never happened. Technically if you look at, and Stokes also rotated his bowlers very well, cleverly. Very cleverly rotated the bowlers, especially for tailenders. ரன் இவங்க ஆடி வெட்டி கூட எடுக்க முடியல, தவிர அவர் வந்து ரன் கொடுக்கல. பட் எனக்கு அதான் அது விக்கெட் மாதிரியே இல்ல. ஆமா போலிங்ல அது வந்து போல்டு பால் ஆயிடுச்சுனாங்க, அதான் தெரியுதுல. அதெல்லாம் சொன்னேன் இந்த டீம் கடைசியில் ஆடினாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும் நீ அந்த 20 ஓவர் கில்லு அவுட் ஆனது பயங்கர பைத்தியக்காரத்தனம். அது எனக்கு வந்து சி உனக்கு வந்து ஒரு இன்டென்டோட ஆடி இருக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறான் பாருங்க, அவன் தான் பிளேயர். செகண்ட் இன்னிங்ஸ் உனக்கு யூ நோ ஹவு த விக்கெட் இஸ் கோயிங் டு பிஹேவ். 4 நாள் பார்த்துருக்க விக்கெட் எவன் போட போறான்னு தெரியும், எப்படி போட போறான்னு தெரியும், பால் கண்டிஷன் என்ன, எப்படி டிராவல் ஆகும், அப் ஹில்லா டவுன் ஹில்லா எல்லாம் தெரியும் உனக்கு. அப்படி ஜாகிரதையா ஆடணும், அதுதான் மெயின். அதுவும் அந்த 10 ஓவர் ஆடிதான் நீங்க மேட்ச் என்ன ஆச்சு. யாரோ ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், ஒரு பேட்ஸ்மேன் நாயரோ இல்ல கில்லோ திடீர்னு பார்த்தா எல்லாரும் அவுட் ஆகிற மாதிரி ஆடுறாங்க லாஸ்ட் 5 ஓவர். நீங்க பாத்தீங்கன்னாக்க பேனிக் இந்த தட்ஸ் வாட் ஐ செட், தேர்ஸ் a panic in the dressing room. இப்போ அந்த வாஷிங்டன் சுந்தரே கால்ல வந்து அப்படியே ஃபீல் ஆடிக்கலாம் இது பண்ணி அதனோ அன்னெசரியா வாய் விட்டாரு தெரியல. முதல்ல நாளைக்கு வின் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஆக்சுவலி டெஸ்ட் மேட்ச்ல என்ன நடக்கும், ஏன் அப்படி பேசுறது தெரியல எனக்கு. இவ்வளோ கிரிட் பண்ணிருக்கோம் நம்ம. யூ ஷுட் நெவர் டாக் இன் பிட்வீன் அ மேட்ச் தட் வி ஆர் கோயிங் டு வின் ஆஃப்டர் லஞ்ச், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட். அதுதான் பயங்கரமா இது பண்ணிருக்காங்க பாருங்க, எல்லாருமே சொல்லிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த மேட்ச் என்ன இங்கிலாந்து 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பஷீர் பதிலா டாசன் வந்துருவாரு. இதுல நமக்கு என்ன ஜுரல் தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஜுரல் ஆட வச்சுட்டு பாதியில இன்ஜூர் ஆனா சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. அப்புறம் இவரு கம்போஜ் ஆட்டோமேட்டிக் ஆடுவார். நம்ம தான் முதலே சொன்னோம், ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னோம் நம்ம, கம்போஜ் வந்து சீரிஸ் அவர் வந்து ஹார்ட் வர்னு நான் சொன்னேன். ஐ ஆல்சோ செட் தட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வில் பி தேர்னு. அது நம்ம அத பத்தி பேசலாம். ஆமா நிகில் சொல்லி இவங்க யாருக்கு என்ன இன்ஜுரி தெரியல. ஏன்னா அசித் ராணாவை நம்ம சப்ஸ்டிடியூட்டா கொண்டு வந்த போது ஸ்குவாட்ல போது யாருக்குன்னு சொல்லல. பும்ரா தெரியும், பட் 3 பேர்ல யாருக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். பட் ஒன் திங் BCCI had taken a very good stance in this one, stating that Bumrah has to play. அது வந்து வெரி குட் வெல்கம். வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு, கிளீனா எழுதிருக்காரு வெங்கடேஷ். ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு, 7 நாள் சும்மா இருக்கு, நீங்க வந்து மேட்ச் ஆட மாட்டேங்கன்னா மேட்ச் ஆடலாம் நின்று டூர் போறீங்கன்றாரு. அவர் கேட்கற வேலிட் பாயிண்ட் ஆயிடுச்சு. நீ போலிங் மட்டும் தான் போட போற, 10 ஓவர் போட 12 ஓவர் போட போற, 12 ஓவர் போட முடியும்னால என்னதுக்கு அப்புறம் நீங்க 11 ஆடணும், ஸ்குவாட்ல இருக்கணும். இஃப் யூ cannot play, you cannot pick and choose. We have never seen this kind of things. இந்த டெல்லி ஸ்டேடியம்லாம் பயங்கர கஷ்டப்படலாம் போட்டுல போலிங் போட்டுருக்காரு. லென் பாஸ்கோலாம் பயங்கர போட்டு, கபில் தேவ்
10 நிமிஷம் மறுநாள் இன்ஜெக்ஷன் போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு மெல்பர்ன்ல. யூ ஷுட் ஹேவ் தட் கமிட்மெண்ட். அவர் அனில் கும்ப்ளே கட்டு போட்டு எடுத்தாரு ஒரு விக்கெட், பிரையன் லாரா விக்கெட் சம்திங் லைக் தட், அடி போட்டு. ஸோ யூ ஷுட் ஹேவ் இல்ல இப்ப கமிட்மெண்ட். இன்னும் பிசிசிஐ நம்ம இது பண்ணணும் செலக்டர்ஸ் யார் இப்ப திருப்பி ஹர்ஷித் ராணா தான் கேட்டாராம் கம்பீர். ஹர்ஷித் ராணா வர முடியாது காம்பாஜ் வச்சுக்கிட்டாங்க. அவன் வந்து அது இல்லாம ஆமா, இஸ் a reasonable good all-rounder also looks like they are telling. ஆமா. And also அந்த இந்தியா ஏ மேட்ச்ல ஒரு 50 ஏதோ ஒண்ணு ஹரிஷ் பட்டியார் அடிச்சிருக்காரு. இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னாக்கா அவர் வந்து வெரி குவிக் லேர்னர் டு போல் இந்த கரெக்ட் லென்த் இன் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So அதனால we have to really accept that basically that he should be a good replacement, I would say. Let us hope for the best. So let us see. ஸோ இப்போ குல்தீப் யாதவ் வந்து ஏன்னா இந்த ரெயின் இருக்கிறதுனால குல்தீப் யாதவ் ஆட மாட்டாரு, அது ஒரு சேஞ்சு. ரெண்டாவது சேஞ்ச் வந்து இப்போ ஒன் டவுன் இப்போ ஜுரைல் ஆடினா இது ஆடினா ஒன் டவுன் வாஷிங்டன் சுந்தர் ஆடணும். நம்ம முதல்லயே நான் ஃபர்ஸ்ட் இதுலயே நான் சொன்னேன். இல்ல கருணா தான் ஆடுவார் ஒன் டவுன். கருணாயர் தேர் இஸ் அவர் மாத்தவே மாட்டாங்க. வந்து அவங்க கம்பீர் சொல்றாரு சிக்ஸ்ங்கிறாங்க இப்போ. இல்ல கருணாயர் சிக்ஸ்ங்கிறாங்க. இல்ல பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, அவர் அங்கதான் ஆட வைப்பாங்க, இவரோட குழி பொழைச்சிருவாங்க. நீங்க பாருங்க கருணாயரே இந்த டூர் ஃபுல்லா. எனக்கு பர்சனலா கருணாயர் ஓகே தான் தோணுது. ஏன்னா இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு, அவர் ஆடுறதுக்கு நல்லா ஆடுறாரு. அதுதான் நான் சொல்றேன் நானு, ஆடுறதுக்கு நல்லா ஆடுறாரு. அதுதான் இல்ல ஸ்டார்ட்ஸ் எடுக்கிறாரு, அவுட் ஆடுறாரு. ஆனா அதுதான் நான் சொல்றேன். அதுதான் ப்ராபபிலி if you give him time to settle down, he is a very good batsman. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு he is worth it. இல்ல ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் he will fit in, but ஏன்னா see you have to ரன் அடிக்கிறாரு, ஸ்கோரிங் ரன்ஸ். Vasu, we have got nothing against anybody. The problem is if you have a yardstick, the same yardstick should be applicable to everybody. This is what the thing. இல்ல ஸ்ரீதர், இப்போ வந்து 3 மேட்ச் தான் கொடுத்துருக்கோம். 3 மேட்ச்ல he got the starts, ரீசனபிள் ஸ்டார்ட். அதுலேருந்து பேட் எரர் அண்ட் ஜட்மெண்ட் தான் அந்த வெல் லெஃப்ட் விட்டது. அது ஒண்ணுதான் நான் வந்து இதுவா சொல்லுவேன். பட் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இல்ல இந்த மேட்ச் டெஃபினட்டா ஆடுவாரு, அதுல டவுட் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பாத்தீங்கன்னா நெட்ஸ் இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஆள் போனோம் இல்ல. இது எல்லாம் இந்த சொன்ன இந்த கமெண்டேட்டர்ஸ் பேசியே ஆட வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம கமெண்டேட்டர் கேட்ச் பிடிக்கிறதுக்கோசரம் ஒரு பிளேயர் நம்பர் 3 குரூஷியல் இல்ல. கரெக்ட், பட் தட் இஸ் நாட் த வே யூ லுக் அட் நம்பர் 3. பிகாஸ் நம்பர் 3 கேம் இருக்கு. நம்பர் 3 கேம் இருக்கு. லாங் இன்னிங்ஸ் ஆடல, ஒரு 50 அடிக்கல, 100 அடிக்கல, அவ்வளவுதானே தவிர. பட் ஹியர்ஸ் தி கேம். முன்ன இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் நீங்க எல்லாம் ஓகுங்க, அவருக்கு எத்தனை க்ளோஸ் கால் இருந்ததுனால he was lucky. அம்பையர்ஸ் கால் வராம போறதுனால he scored runs. பட் இப்போ அது கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலி அவர் நிறைய எக்கச்சக்கமான அடிச்சாரு. ஃபாஸ்டஸ்ட் 2000 அடிச்சிருக்காரு. இவருக்கும் 300 அடிச்சிருக்காரு. இல்ல 300 அடிச்சிருக்காரு. என்ன பண்ணீங்க 300க்கு? இல்ல அப்புறமா ஆடவே இல்லையே. அது என்ன பண்றது? அப்புறம் ஒண்ணும் கொடுக்கல. அதான் இப்பதான் சான்ஸ் கொடுத்துருக்கு. 300 அடிச்சிருக்காரு. இல்ல நான் எதுக்கு கருணாயர் சொல்றேனாங்க, you have a best batsman சாய் சுதர்சன் waiting and you are not giving him. You are not giving him. That's what I am. சாய் சுதர்சன் has the time on his side. சாய் சுதர்சன் can get into the side. நீங்க பாருங்க இவங்க அப்படியே அமிடுவாங்க. இல்ல இன்னைக்கு வந்து டெஸ்ட் டீம்ல எனக்கு ஒரு சாலிடிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயர் வந்து எனக்கு கருணாயர் ஃபிட்ஸ் இன்டு தி டெஸ்ட் லெவல் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இல்ல அதுதான், அதனால நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவசரப்பட வேண்டாம். அவரும் he has fought it very hard to get back to the side. We will give him the long rope. Let him be there as a senior person. விதர்பா ஆடி இருக்காரு, சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ we need some experienced people in the middle. அதனால எனக்கு கருணாயர் வந்து ஷுட் பிளே தான் என்னோட இது தோணுது. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரனும் பாவம் பிரஷர். இப்ப என்னன்னா சாய் சுதர்சனுக்கும் இவருக்கு கொடுத்தீங்கன்னாக்க we are not doing injustice to them. ஏன்னா they will be under pressure immediately. சாய் சுதர்சனே கொடுத்தீங்கனாலும் இல்ல அபிமன்யு ஈஸ்வரன் கொடுத்தாலும் எனக்கு என்ன சாய் சுதர்சன் ஓவர் ஆடுவார் பாருங்க. சாய் சுதர்சன் ஓவர் ஆட்டம் இங்க வந்து இன்னைக்கு நீங்க வேணா பாருங்க. நான் ஏற்கனவே வந்து இப்ப நான் இதுல வந்து கமெண்ட்ஸ்ல கூட போட்டேன். ஜுரைல் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க நெட்ஸ்ல எல்லாத்துலயுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இஸ் கோயிங் டு பி ரெவல்யூஷன். நீங்க பாருங்க இந்த மேட்ச் ஆடினாக்க வேர்ல்ட் இஸ் கோயிங் டு see ஜுரைல். ஜுரைல் நல்ல பேட்ஸ்மேன். முதல்ல எங்களோட ஆடினாரு, நல்லா காம்பாக்டா இருக்காரு, பயங்கர பிளேயர், கிடையாது.
பட் ரிமைன்ஸ் டு பி சீன். சி இங்க வந்து ஜெமேஷ் மிஸ்கினா என்ன சொன்னா இஸ் a good materialங்கறனா இஸ் குட் மெட்டீரியல் பி டெஸ்டட் அவுட் ரைட் நவ அப்படி சொல்ல வரேன். இது ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் வேற வழி கிடையாது. அதான், பந்த் என்ன ஆகுங்கிறது தெரியாது. அது ஆயிடுச்சு. தானே அது மாதிரி தான் இப்போ கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு காம்போஜுக்கும் சரி இதான் ரைட் டைம் டு பிளடட். ஸோ அது அந்த 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 சான்ஸ் கிடைக்குது, ஜூரியலுக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குது. ஆமா, அதனால நம்ம இல்ல இதுதான் தட் இஸ் கோஸ் வித்வுட் சேயிங் ஆக்சுவலி. இஃப் யூ லுக் அட் பிகாஸ் ஜூரியல் ஆடி தான் ஆகணும். பந்த் திருப்பி அடிபட்ட சரியா பண்ண முடியல அப்படின்னாக்கா he has to keep wickets இல்லையா. அது பந்து இல்லாம ஆடவும் முடியாது. ஆமா. ஏன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க பந்துனாக்க, அவ்வளவு பயப்படுறாங்க. But of course, you have to agree that Pant is a big X factor. Correct. The way it's the quick gets the runs very fast and any tough conditions, admirable actually. இல்ல அதனால தான் எனக்கு கருண் நாயர் ஆல்சோ ஸ்கோர்ஸ் வெரி ஃபாஸ்ட், ரீசனபிளி ஃபாஸ்ட். இல்ல அவரு பேட் பால் அடிச்சிருவாரு, அது ஒரு அட்வான்டேஜ். he has the time and also பேட் பால் ப்ராடக்ட் காவர் டிரைவெல்லாம் டப்புன்னு அடிச்சிருவாரு, அதுல டவுட்டே கிடையாது. அந்த லிஃப்டிங் பால் தான் அவர் வந்து இந்த ஆஃப் ஸ்டம்ப்ல ஃபர்ஸ்ட் லிப்ல கேட்ச் போகுது. அது எப்படி ஆட எப்படி ஆட போறான்னு தெரியல. இந்த திருப்பி இந்த கார்ஸ் அங்க நல்லா போடுவாரு. அந்த எண்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த எண்டு டால் பால் போல லிஃப்ட் ஆகும், ஒரு பால் புஷ்னு போகும். ஸோ அதை பார்த்தான். ஸோ இப்போ நம்ம கிரீன் டாப்பா இருந்ததுன்னு சொல்லுவேன், சப்போஸ் கேவ் ஆஃப் பண்ணலன்னா கிரீன் டாப் தான் நம்ம வின். 250 கிரீன் டாப் தான் நம்ம வின். நான் சொல்றேன் 250 எய்தர் யூ பேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்ஸ் எல்லாம் கிடையாது. தே cannot play பும்ரா until you கிரீன் டாப் போட்டாங்கன்னா பும்ரா ஆடவே முடியாது. பிகாஸ் பும்ராக்கு அட்வான்டேஜ் கிரீன் டாப் என்னன்னாக்கா அவரோட பாலா ஸ்டெம்பிள் அடிக்கும். பும்ராவோட பர்த்தில் நீங்க பாத்தீங்க என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேஸ்ல முடிவெடுத்தார எல்லா பாலும் ஆடிதான் ஆகணும். அவங்க ஆடலாம் அவுட்டு. பும்ராக்கு அட்வான்டேஜே அதுதான். நீங்க கிரீன் டாப் போட்டீங்கன்னாக்க அவரோட பால் ஸ்டெம்பிள் அடிக்கும், மற்றவர்கள் வெளில போயிடும், மேலே போயிடும். இப்போ இம்ரான் கானா பாத்தீங்க போட்டாச்சிக்கா இன்ஸ்விங் எங்கேயோ போயிடும், புசு புசுன்னு எங்கேயோ போவோம். அது நல்ல பால் போட்டு பிரயோஜனம் கிடையாது. பும்ராக்கு அதுதான் அட்வான்டேஜ். That is why they are fearing, no? I'm sure I'm telling you, they will not put green top. If they put green top, even for Jeffra or pitch ஆனா மேல போகும், ஸ்டம்பிள் அடிக்காது. அவர் ரைட்டுக்கு வந்துக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் தானே ஸ்டம்ப் போல்டு இல்லையே, ஒன்லி தி ஸ்லிப் கார்டன் தப்பா ஆடுற பால் தானே. வெளில போற பால் அடிச்சிருவாங்கல்ல, ஸ்லைஸ் ஸ்லாஷ். இந்த காலத்துல T20 கேம் மோட்ல ஆடுறாங்கல்ல. ஒன்ஸ் யூ நோ தட் இட் இஸ் கிரீன் டாப். போன மேட்ச்ல ஜெய்ஸ்வால் வந்து இனிஷியல் நான் சொல்றேன், இனிஷியல் 4-5 ஓவர் இல்லையா, அது சர்வே ஆயிட்டாங்கனாங்க. அப்புறமா நீ என்ன ஃபாஸ்ட் போட்டாலும் அடிச்சிடுவாங்க. கிரீன் டாப் போடணும், அதான் டிஸ்அட்வான்டேஜ். கிரீன் டாப் போடனா ஸ்டெம்ப்ளேயர் ஒன்று வந்து பெரிய டிஃபிகல்ட்டி. அதனால எவ்ரி டைம் கிரீன் டாப் போட்ட போதெல்லாம் அப்போ நல்லா போடுவாங்க, அவங்க நல்லா போடுவாங்க. முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் டாப் வந்து இந்தியா அகைன்ஸ்ட் நிறைய டீம் ட்ரை பண்ணி அவுட் ஆனாங்க. அதுவும் இல்லாமல் சாதாரண போலிங் அட்டாக் நீங்க பாத்தீங்கன்னா பாஜர் பின்னி, கபில் தேவ்லாம் இவங்க பால் எல்லாமே ஸ்டெம்பிள் அடிக்கும். அவங்களாம் போடும்போது அடிச்சிருவாங்க டமால் டிமில்னு. கிரஹாம் டில்லிலாம் ஆனா நம்மளோட கிரஹாம் டில்லே பாப் வில்லிஸ்லாம் ஆனா பாரு, அதெல்லாம் மேல மெல்ல போவோம். கிரீஸா ஒரு ரெண்டு ஆடினாரு, ஸ்கோர் கிடையாது. 230-240 தான் எல்லாம் ஸ்கோர். 230-240 அவங்க 230 சேசிங் 140. அது சொன்ன லாஸ்ட் இன்னிங்ஸ் லார்ட்ஸ்ல கம்மியான சொன்னா இல்லையா நான், அதே மாதிரி தான் ஆச்சு பாருங்க. நம்ம அதே மாதிரி அந்த மேட்ச் 146 we are chasing. கபில் வந்து டமால் டிமில் அடிப்பாரு, அது மாதிரி தான் அடிக்கணும். அதான் சொன்னேன். கபில் டமால் டிமில் அடிச்சு 35 நாட் அவுட் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு கபில். எதுவும் சொல்ல வரேன், the game will progress like that. I'm just telling, depending on this kind of outcomes and the behavior of the wicket, and this is how it is. The wicket is what it matters. நீ என்ன வேணா பண்ணு, அந்த விக்கெட்டோட பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல ஆடும்போது இப்படி ஆடினா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லா ஷேவ் பண்ணாதான் வந்து பேஸ் பால்ன்றாங்க, அடிக்கிறாங்கன்றாங்க. அவங்களே எங்க அடிச்சாங்க, புஷ் பால் தானே ஆடினாங்க. அவங்க 90 ஓவர் ஆடி 205 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் டே. இத்தனைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க அதை நம்ம ஆளுங்க வெறுப்பேத்துறாங்க, வேஸ்ட் அது. ஸோ அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இத்தனைக்கும் தேர் அக்ரெசிவ் டைப் ஆஃப் பிளேயர்ஸ், தே வர் ஃபோர்ஸ்டு டு பிளே டிஃபென்ஸ். ஸோ தட் itself says that India played very well. This is what I will say. India in this tournament, one thing is to be said in favor of India was நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் far exceed பண்ணிட்டாங்க. ஆமா, அது ஆமா, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோவா எக்ஸாக்ட்லி லோ பேஸ் இருந்ததனால ஆமா, they have performed very well. எஸ்பெஷலி அவங்க டெக்னிக்கலி they made lot of mistakes. அவங்க அந்த எட்ஜ்பாஸ்டன் கேம் வந்து அவங்க சுட்டிலாம் பார்த்தாங்க நம்மள. ஃபிளாட் ட்ராக் போட்டு ஃபிளாட் ட்ராக் நின்றுடா ரெண்டு பேர், முடிஞ்சு போச்சு கதை அதோட. ஒன்ஸ் யூ ஹிட் 600 runs வச்சுங்களேன், கேட்சப் கேம் தான். டெஸ்ட் மேட்ச்ல no team has a player like Rahul Dravid or Mohindranath those days like that. They cannot play. ஆடுறதுக்கு ஆளே கிடையாது, அடிச்சுதான் அவுட் ஆகும் எல்லாருமே. அதுதான் ஆளே கிடையாது. அவங்க பண்ண தப்பு அதுதான்.
எடுக்க முடியல அவங்கள, நம்மள அவுட் எடுக்க முடியல. அது நம்ம தானே கொடுத்தோம். எவ்வளோ சார்ஜ் டார்கெட் கொடுத்தோம், 600 ரன் கொடுத்தோம், டார்கெட் கொடுத்தோம் அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம். ஸோ அதான் ஹாரி ப்ரூக் சொல்றாரு, நீங்க முதல் மேட்ச் நாங்க ஜெயிச்சதுனால ஒரு இந்த டோட்டல் கொடுத்தாங்க. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த பேஸ்டோ அடிச்சு வின் பண்ணார்ல, அதனால கிரவுண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் கிரவுண்டு அண்ட் வி அவுட்ஃபீல்ட் இட் வாஸ் ஸ்டில் கோயிங் வெரி வெல். அதனால வி டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்சஸ், வி வாண்ட் டு பேட் தம் அவுட் ஆஃப் த கேம். ப்ராப்ளி இன்னொரு 50 ரன் கம்மியாக கொடுத்துருக்கலாம், 50 ரன் டு 70 ரன் கம்மியாக கொடுத்துருக்கலாம். இட் குட் ஹவ் பீன், அந்த மழை கிழ அதெல்லாம், பட் ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு புல் இட் ஆஃப். தட்ஸ் ஆல். எனிவே ஓகே, என்ன ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஐ திங்க் இங்கிலாந்து தான் ஒரு நல்ல அப்பர் ஹேண்ட் இருக்கு. பிகாஸ் கோயிங் இன் டு த மேட்ச் கான்ஃபிடன்ஸ், இங்கிலாந்து மைட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ராப்ளி ஸ்கோர் 300 ரன்ஸ். இஃப் இந்தியா பேட்ஸ் வெரி வெல், தேர்ட் இன்னிங்ஸ் தான் எப்போதுமே நான் சொல்லுவேன். இங்கிலாந்து எப்போதுமே தேர்ட் இன்னிங்ஸ் ஆடுறது தான் எப்போதுமே வெரி க்ரூஷியல், விச் எவர் டீம் பிளேஸ். அது இட் வில் செட் த திங். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஈவனாக தான் போகும் ஜென்ரலாக. ஃபர்ஸ்ட் டைமே அப்சர்வ் பண்ணுங்க, அவங்களுக்கு பாருங்க இது வரைக்கும் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி ஆடுறாங்கிறது தான் மெயினாக இருக்கு. அது தேர்ட் இன்னிங்ஸ் தான் வில் செட் த கேம் ஆக்சுவலி. த கேம் ஆன் த தேர்ட் டே ஆஃப்டர் லஞ்ச் அண்ட் டீ. ஜென்ரலா இது வந்து திஸ் இஸ் இங்கிலீஷ் கண்டிஷன், திஸ் இஸ் லைக் தட். அதை யார் வின் பண்றானோ அவன் தான் வந்து இல்லை அப்பர் அண்ட் அந்த ஃபோர்த் டே ஜென்ரலி. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஷுட் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ திங்க் Jaiswal will score runs and law of averages, we might see Jadeja failure and Vaishnu Sundar அடிப்பார் டவுன் த ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-70 அடிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாட்டி போலிங் போடாமல் பேட்டிங் அடிப்பார் பாருங்க நினைக்கிறேன். கில் மைட் ஸ்கோர். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ அவங்க கிரீன் டாப் போட்டு ஒரு மாதிரி நம்மள்ட்ட மாட்டினாங்கனாக்க தென் இட் வில் பி வெரி வெரி மேட்ச் ஃபார் அஸ். பார்க்கலாம் இப்படி போதும். ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீதர். Yeah, thanks. Yeah, sure. Yeah.